தமிழகம் செய்யாத, தமிழர்கள் செய்யாத ஒரு மாபெரும் பணியை கேரளா செய்தது. தமிழ்நாட்டில் யாரும் செய்யாத ஒரு அற்புதமான பணியை மலையாள பின்னணி பாடகர் ஐயா KJ ஜேசுதாஸ் அவர்கள் திருவனந்தபுரத்தில் டிஎம்எஸ் அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பாராட்டு விழாவை அங்கே நடத்தினார். அவர் அங்கே டிஎம்எஸ் அவர்களை அறிமுகப்படுத்திய அந்த உரையே அற்புதமாக இருக்கும். நமக்கு டிஎம்எஸ் பற்றி ஒவ்வொரு அணுவும் தெரியும். அது இப்போ ஒரு 50 வயது 50லிருந்து 70 வயதுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு பல பேருக்கு டிஎம்எஸ் பாடல்கள் தான் அவங்களுக்கு தூளியிலே கேட்டு வளர்ந்த பாடலாக இருக்கும். சின்ன வயதில் பிறந்தவுடனே ஏதாவது ஒரு குரல் அழுத்தமாக நமது செவிகளிலே விழுந்திருக்கிறது என்றால் அது டிஎம்எஸ் குரலாகத்தான் இருக்க முடியும், வேறு வாய்ப்பு இல்லை. ஆனால் மலையாளத்தில் இருக்கிறவங்க, கேரளாவில் இருப்பவர்களுக்கு அப்படி இல்லை. அதனால KJ ஜேசுதாஸ் டிஎம்எஸ் அவர்களை அறிமுகப்படுத்தி அவர் பேசிய அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானவை. அவர் சொன்னார், ஒரு 50-60 ஆண்டு காலம் திரைப்படங்களிலும் பக்தி இயக்கங்களிலும் பாடியவர் இவர். இவரது பாடல்கள் பொதுவாக ஒரு நல்ல பாடகருடைய பாடல் பலருடைய மனதை மாற்றும், அதில் ஆழமான பல நம்பிக்கையை கொண்டு வரும். குறிப்பாக பக்தி பாடல்களுக்கு அந்த வலிமை உண்டு. பலரது பாடல்கள் ஒரு எழுச்சியை உண்டாக்கும், சிலரது பாடல்கள் ஒரு சமூக மாற்றத்தை உண்டாக்கும். டிஎம்எஸ் அவர்கள் பாடல் தமிழகத்திலேயே ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கிய பாடல் அப்படின்னு, அரசியல் மாற்றத்தை உருவாக்கிய குரல் டிஎம்எஸ் குரல் அப்படின்னு ஜேசுதாஸ் சொன்னார். அரசியல் மாற்றத்தை உருவாக்கிய குரல்னா என்ன அர்த்தம்? ரொம்ப எளிமைங்க. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கு டிஎம்எஸ் தான் காரணம் என்பதுதான் ஜேசுதாஸ் சொன்னார். டிஎம்எஸ் அவர்களது பாடல்கள் மாத்திரம் இல்லாவிட்டால் எம்ஜிஆர் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும் அவருக்கு முதலமைச்சர் ஆகிறது. தமிழ்நாட்டு மக்கள் மனதில் இடம் பிடிப்பதற்கு அவ்வளவு காலம் ஆயிருக்கு. அவ்வளவு அற்புதமான வரிகள். ஒரு பெர்ஃபெக்ட் பிளெண்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டை கண்ணதாசன் எழுதணும், அந்த பாட்டுக்கு எம்ஜிஆர் அல்லது சிவாஜி கணேசன் நடிக்கணும், அதுக்கு MS விஸ்வநாதன் இசையமைக்கணும். எல்லாற்றுக்கும் வேலை அது ஐயா டிஎம்எஸ் அவர்கள் அந்த பாட்டை பாடினார்னா அதுதான் பெர்ஃபெக்ட் பிளெண்டிங்.